digit sum method. So in the video concepts and few examples வந்து நம்ம solve பண்ண போறோம். So இந்த digit sum method வந்து நம்ம ஏன் வந்து learn பண்ண போறோம், அதே மாதிரி இது எந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம், இது ரெண்டுமே தெரிஞ்சுக்க போறோம். Because digit sum method நீங்க பாத்தீங்கன்னா simplification questions which involves arithmetic operations like addition, subtraction, multiplication, division, then percentage type of questions, then squares, then cubes, இந்த மாதிரி type of questions, simplifications எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இந்த digit sum method அப்ளை பண்ணி questions வந்து ஈஸியா few secondsல நீங்க solve பண்ணலாம். So இந்த two examplesமே நீங்க பார்த்தீங்கன்னா simplification type of questions தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா subtraction இருக்குது, addition இருக்குது, இங்கே இந்த என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க, இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பர்சன்டேஜ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணாமல் டிஜிட் சம் அப்ளை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ டிஜிட் சம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணுவீங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஜிட் சம் கொஸ்டினுக்கு டிஜிட் சம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து உங்களோட ஆன்சர் கூட நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த டிஜிட் சம் மெத்தட் வந்து எங்கே அப்ளை பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் சிம்பிளிஃபிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஜிட் சம் மெத்தட் வந்து அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப் டு 9 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக இருக்கும். தென் 9க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 2 digits, 3 digits இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்லாம் நம்பர்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ இந்த 2 digitsை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி மறுபடியும் நீங்கள் சிங்கிள் டிஜிட்டாக கொண்டு வரணும். அதான் வந்து டிஜிட் சம். லெட்ஸே இப்போ 10 இருக்குது அப்படின்னா sum of the digits தான் வந்து digit sum. ஸோ இதுக்கு sum of the digitsனா each digitsமே sum பண்ணும். ஸோ 1 plus 0 which is equal to 1. ஸோ மறுபடியும் சிங்கிள் டிஜிட்டாக கொண்டு வந்துட்டோம். இதான் வந்து digit sum method. இப்போ 27 இருக்குது அப்படின்னா 2 plus 7 9. நெக்ஸ்ட் இப்போ 28 இருக்குது அப்படின்னா 2 plus 8 is 10. மறுபடியும் வந்து டபுள் டிஜிட்டாக இருக்குது. ஸோ இது மறுபடியும் நீங்கள் வந்து சிங்கிள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 plus 0 which is 1. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் till you get single digit number. ஸோ digit sum அப்படின்றது sum of the digits அண்ட் உங்களோட ஃபைனல் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபைண்ட் த டிஜிட் sum of 57 அப்படிங்கும்போது sum of the digits. ஸோ 5 plus 7 which is equal to 12. பட் நீங்கள் வந்து சிங்கிள் டிஜிட்டாக கொண்டு வரணும்னு சொல்லும்போது இதுக்கு sum of the digits நீங்கள் பண்ணிங்கன்னா 1 plus 2 which is 3. இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க 7, 8, 7, 9. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க டிஜிட்ஸில் 9 ஆர் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 9 வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, இதை கிராஸ் அவுட் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் டிஜிட்ஸ்க்கு நீங்கள் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 7 + 7 வந்து 14, 14 + 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா 22. இந்த 22க்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணி 2 + 2 is 4. இங்கே நார்மலாக நான் வந்து உங்களுக்கு அடிஷன் பண்ணியும் காமிக்கிறேன். 7 + 8 + 7 + 9 which is equal to 31. மறுபடியும் இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணிங்கன்னா 3 + 1 is 4. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கும்போது 9 ஆர் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 சே 54 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ள டிஜிட்ஸ் வந்து 54 இருந்துச்சுன்னா 5 + 4 is 9. அதையும் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஸோ 9 ஆர் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 வரும்போது இந்த கிராஸ் அவுட் பண்ணிடலாம். ரிமைனிங் டிஜிட்ஸ்க்கு மட்டும் டிஜிட் சம் கால்குலேட் பண்ணாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ இது வந்து ஷார்ட்கட். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 ஆர் sum of the digits which is equal to 9 இருக்கும்போது you can eliminate, அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டிஜிட்ஸ்க்கு வந்து டிஜிட் சம் கால்குலேட் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 நெக்லெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஜிட் சம் கால்குலேட் பண்ணால் 4 தான் வருது. ஸோ நார்மலாக நீங்கள் டிஜிட் சம் பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 4 தான் கிடைக்குது. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவையில்லை. 9 ஆர் sum of the digits 9 வருதுன்னா நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டிஜிட்ஸ்க்கு டிஜிட் சம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் த டிஜிட் சம் ஆஃப் திஸ் நம்பர். ஸோ நார்மலாக நீங்கள் டிஜிட் சம் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ +2 + 1 + 4 + 3 which is equal to 27. மறுபடியும் டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 2 + 7 which is 9. பட் ஷார்ட்கட் அப்ளை பண்ணாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 9
or sum of the digits 9. So இங்க sum of the digits 9 என்பது 4, 4 plus 3 பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 7 plus 2 பார்த்தீங்கன்னா 9. So இது மூணையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க 2, 4, 3 ஆட் பண்ணுங்க மூணையும் ஆட் பண்ணுங்க sum of the digits வந்து 9 இருக்கு. ஸோ அதையும் cross out பண்ணிடும். ஸோ ரிமைனிங் இருக்க digits என்னென்ன இருக்கு 8, 1 இருக்கு. இதுக்கு sum of the digits பண்ணீங்கன்னா 8 plus 1 is equal to 9. ஸோ பாருங்க few secondsல இது நம்ம பண்ணிட்டோம். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி மறுபடியும் சிங்கிள் டிஜிட் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 9 ஆர் sum of the digits 9 வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் டிஜிட்ஸ்க்கு டிஜிட் சம் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 9 ஆர் sum of the digits 9 வரும்போது நெக்லெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இன் கேஸ் ஆஃப் 9 மல்டிப்ளைட் பை எனி நம்பர் அதோட ரிசல்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட் சம் பண்ணாலும் மறுபடியும் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது 9 தான் கிடைக்க போகுது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 6 plus 2 plus 1 8, 9 தான் கிடைக்கும். ஸோ இது செகண்ட் ஷார்ட்கட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 கூட நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு டிஜிட் சம் என்ன கிடைக்க போகுது 9 தான் கிடைக்க போகுது. ஸோ உங்களோட சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் 9 மல்டிப்ளைட் பை எனி நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் கிராஸ் அவுட் பண்ணிடலாம் எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். இதை வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணாலும் மறுபடியும் டிஜிட் சம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது 9 தான் கிடைக்க போகுது. அதை உட்காந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ 9 மல்டிப்ளைட் பை எனி நம்பர் டிஜிட் சம் 9 தான் கிடைக்க போகுது. ஸோ யூ கேன் எலிமினேட் தட் பார்ட். ஸோ இது வந்து செகண்ட் ஷார்ட்கட். டிஜிட் சம் மெத்தட் யூஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு ஷார்ட்கட்டுமே வந்துட்டு அப்ளை பண்ணி தான் கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ரெண்டு ஷார்ட்கட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஜிட் சம் அப்ளை பண்ணி தான் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2, 3, 8, 7 இருக்குது. ஸோ 2, 3, 8, 7. ஸோ டிஜிட் சம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 7 plus 2 9 இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிராஸ் அவுட் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிறது 3 plus 8. ஸோ 3 plus 8 பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். ஸோ மறுபடியும் இதை வந்து சம் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ இந்த பார்ட்டோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. அதை நம்ம இங்கே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -123 இருக்குது. ஸோ 123 இதை வந்து 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ -6. இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா 980. ஸோ 9 வந்து இக்னோர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டோம். ஸோ இக்னோர் பண்ணிட்டா 80 இருக்குது. ஸோ 8 plus 0 8 கிடைக்கும். ஸோ +8 which is equal to இந்த கொஸ்டின் மார்க் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தென் -145 இருக்குது. ஸோ 5 plus 4 பார்த்தீங்கன்னா 9. ஸோ இதை எலிமினேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ -1 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 945 இருக்குது. ஸோ 9ஐயும் கட் பண்ணிடலாம். 5 plus 4 9. ஸோ இந்த பார்ட்டை டோட்டலாக கட் ஆகிடும். ஸோ 0. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈச் நம்பருக்குமே டிஜிட் சம் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 9 ஆர் sum of the digits 9 வரும்போது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டிஜிட்ஸ்க்கு மட்டும் டிஜிட் சம் எடுத்து கால்குலேட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே +2 இங்கே +8 இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 plus 8 is 10. ஸோ 10 - 6 which is equal to இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா -1. ஸோ -1 ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா ஸோ 10 - 6 பார்த்தீங்கன்னா 4. -1 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா +1 ஆடும் which is equal to இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ 4 plus 1 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ இப்போ உங்களோட ஆன்சர் கூட எடுத்து நீங்கள் இதுக்கு டிஜிட் சம் பண்ணணும். ஸோ ஆன்சருக்கு டிஜிட் சம் பண்ணுவீங்க. எதுக்கு வந்து 5 வருதோ அது வந்து மேட்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் கிராஸ் அவுட் பண்ண முடியாது. 9 sum of digits 9 வந்து கிராஸ் அவுட் பண்ணிடலாம். எதுக்கு இங்கே வரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 plus 4 8 plus 4 பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 வந்து நீங்கள் டிஜிட் சம் பண்ணிங்க. இங்கே 3 கிடைக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையும் கிராஸ் அவுட் பண்ண முடியல. ஸோ 2 plus 4 6. இங்கே 4 plus 3 7. ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 13. ஸோ இதுக்கு டிஜிட் சம் எடுத்திங்கன்னா இங்கே 4 கிடைக்குது. பட் நமக்கு வந்து 5 கிடைக்கணும். ஸோ இதுக்கு 2 A B ஆப்ஷன்ஸ் வராது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 5 6 தான் இருக்குது. 9 வர மாதிரி இல்லை. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4 3 is 12. 12 plus 2 பார்த்தீங்கன்னா 14 கிடைக்குது. மறுபடியும் டிஜிட் சம் எடுத்திங்கன்னா 1 plus 4 வந்து 5. ஸோ ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். இங்கே D நீங்கள் பாருங்கள் 5 plus 4 9 வரும். ஸோ இதை கிராஸ் அவுட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 24. இதுக்கு டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 2 plus 4 is 6. ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது. ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 9 ஆர் sum of the digits வந்து 9 இருக்கிறத கிராஸ் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு டிஜிட் சம் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் சிக்கு தான் பார்த்தீங்கன்னா 5 இருந்தது. ஸோ நம்மளோட கேல்குலேஷன்லேயும் 5 தான் வந்தது. ஸோ ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் நார்மல் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டைம் எடுக்குது. டிஜிட் சம் அப்ளை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் பண்ணிடலாம். செகண்ட் சம் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஜிட் சம் அப்ளை பண்ணி தான் இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள் 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஸோ இது ஏதாவது க்ராஸ் அவுட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 4 plus 3 பார்த்தீங்கன்னா 4 5 6 7
7 plus 2 பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த sum of the digits வந்து 9 வருது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 1 மைனஸ் இந்த 200 digits sum பண்ணிங்கன்னா 2 plus 0 which is 2. ஸோ which is equal to இந்த வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 2 minus 1 பார்த்தீங்கன்னா -1 which is equal to இந்த மாதிரி இருக்குது. பட் ஆன்சர்ஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது இந்த டிஜிட் சம்க்கு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கேஸில் இருக்கும்போது இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட் தான். 2 ஷார்ட்கட் பார்த்தோம். அலாங் வித் தட் இது நீங்கள் வந்து பார்த்துக்கோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெகட்டிவ்ல கிடச்சிச்சுன்னா 9 வந்துட்டு +9 நீங்கள் பண்ணிடணும். ஸோ 9 minus 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த சம்ம நார்மலாகவே நீங்கள் சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், அதோட ரிசல்ட் கிடைக்கும். அதோட டிஜிட் சம் பண்ணி பாருங்கள், 8 தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம வந்துட்டு டிஜிட் சம் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நெகட்டிவ் ரிசல்ட் வரும்போது மட்டும் 9 பண்ணிவிடுங்க, +9 பண்ணிவிடுங்க. Thank you for watching this video.